சாமி உள்ள வரலாங்களா? நான் கொடுத்த பொருள் வேலை செஞ்சுதா? செஞ்சது சாமி. ஆனா வேற ஆளுக்கு மாத்தி பாஞ்சு பிடிச்சு சாமி. அது ஏன் தப்பாவும் தப்பா? தப்புதான் சாமி, ஏன் தப்புதான். வேற என்ன வேணும்? கோவப்படாதீங்க சாமி. ஜனங்க கண்ணுக்கு 4 நாளைக்கு நான் தெரியாம நடமாறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதுங்களா சுவாமி? யாங்க சாமி சொல்லிக்கிறீங்க? ஏதாவது தப்பா கட்டுட்டோம். நீ செத்த பிறகு காலம் பூரா அப்படிதானப்பா நடமாட போற. தத்துவ மேலைய யார் கண்ணுக்கும் தெரியாம உன்னை நடமாட வைக்க முடியாது. ஆனா வேறொரு உருவத்துல உன்னை நடமாட வைக்க முடியும். ஐயோ, அது போல சுவாமி. அங்காளி பங்காளி முக்காலி நாட்காலி கண்காலி செங்காலி கடகடகட் கடகடகட் அந்திரி மந்திரி எந்திரி. இவன் தான் என்னுடைய ரட்சன். இவன் உருவத்துலதான் நீ நடமாட போற. சுவாமி, இந்த காலத்துல போனா நாய் எல்லாம் கண்ட இடத்துல பிடிங்க போடு சாமி. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இதை மாத்தி விடுங்க சுவாமி. அப்படியாகட்டும். ஜும் ஜும் சுக்கா மாத்திர சொக்கா. சாமி, இது பரவாயில்ல சாமி, இப்படியே பண்ணி விட்டுருங்க. இவனை ஒரு டப்பாவில நான் மையா மாத்தி நான் வச்சுட்டேன். நீ எப்ப மையாவும் நெத்தில எடுத்து வச்சுக்கிறியோ அப்ப நீ இவனா தெரிவ. சாமி, இந்த விஷயத்துக்கு எவ்வளவு சாமி காண்டிக்காகும்? அவனுக்கு ஒரு நாள் வர 1 லட்சத்துக்கு மேல. ஆனா அதிக நாள் ஓய்வு இருந்தா இவன் துருப்பிடிச்சு துப்பலாத போயிருவாங்கிறதுனாலையும் இவனுக்கு ஒரு நாள் வர 1000 நிர்ணயம் பண்றேன். ரொம்ப நல்லது சாமி. இன்னைக்கு விசாரிச்சுட்டு போலான்ட்டு வந்தேன். நாளைக்கு போய் பணத்தோட வந்துடுறோம் சாமி. பணம் மட்டும் இல்ல பக்தா, தங்கத்தை கொடுத்தாலும் இங்க பணமா மாத்திக்கிற வசதி இருக்குது. சேட்டங்க, சரி சரி கொடுத்துடலாம். அடுத்ததான் நம்மளுக்கு எல்லா வரலுமா இருந்தானே. புடி சொன்னது ஞாபகம் இருக்குதா? சரி சாமி. சரி கிளம்பு. சரி வரேங்க சாமி.